முக்கியமாக சாமி அம்பிகை தான் வரும், அம்மன் தான் வருவாள். காளியம்மன், எசக்கியம்மன், பேச்சியம்மன், அந்த மாதிரி தெய்வங்கள் தான் சாமியாக வரும். முருகர் வராங்க சிலருக்கு. இப்போ இந்த பால் குடம் கொண்டு போகிறவங்கெல்லாம் அப்படியே கிறங்கியிருந்தாங்க, அவங்களால நிற்க கூட முடியல. அந்த மாதிரி சாமி வர்றதுக்கு மனசு அதில் ஒன்றணும். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. மெடிக்கல் சீட்டு கிடைக்க என்ன செய்யணும் ஜோசி? ஜமுனா குமார். கடன் தீர செவ்வாய்க்கிழமைகளில் கொண்டு கடன் அடைங்க. வாங்கிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் வாங்குங்க. பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ அர்ச்சனை செய்யுங்க. வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் பொருள் வரவு அதிகரிக்கும். கணவரை இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் பணம் வச்சு எடுக்க சொல்லுங்கள். ஒரு 5ஓ 10ஓ எப்பவும் வச்சுருக்கணும், அப்போ தான் பணம் பெருகும். வீட்டு லாக்கரில் 2 சந்தன வில்லையை போட்டு வைங்க. உங்கள் வண்டியில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வைங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டை துடைக்கும்போது இவ்வளோ கல்லுப்பு போட்டு துடைங்க, பண வரவு அதிகரிக்கும். வாசலில் அனுமன் படம் ஸ்டிக்கராவது ஒட்டி வைங்க. வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் தீரும். நன்றி நன்றி. வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் இருந்தாலும் தீரும். கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்க. இந்த பொருள் நமக்கு தேவையா, வாங்கணுமா அன்னு 4 தடவை யோசிக்கணும். எல்லாரும் கடனுன்னு கேட்டு வரீங்க. கடன் தான் கொடுக்காங்களேன்னு போய் எதையும் வாங்கக்கூடாது. நம்ம தேவையில்லாதெல்லாம் வாங்கினா தேவையானதை விற்க வேண்டி வருமா? ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றார். என்றைக்கோ ஒரு நாள் செய்கிற கேக்குக்காக அத்தனை பணம் போட்டு மெஷின் வாங்கக்கூடாது. அதுக்கு அந்த கேக்கே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம வரவுக்கு இதுக்கும் தகுந்தாற் போல் செலவு செய்யணும். லோன் தான் கொடுக்காங்கன்னு கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கக்கூடாது. இன்பாஸ் குழவி கூடு கட்டுனா நல்லது தான். குழவி வராதபடிக்கு நீங்கள் கதவை சாத்தி வச்சேன்னா எந்த இடங்களில் அதிகம் வருதோ அங்கே மருந்து அடித்து விடுங்க. எத்தனையோ ஸ்ப்ரே இப்போ வருதில்ல, அந்த ஸ்ப்ரேக்களை அடித்து வச்சிங்கன்னா வராது. செங்குழவி கூடு கட்டுனா நல்லது தான். வவ்வால், தவளை, தேள் அதெல்லாம் தான் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே. ரொம்ப செங்குழவி பறக்குதுன்னாக்கா அந்த இடங்களில் நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரே அடித்து விடுங்க. ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வராது. எல்லாரும் கடன்னு தான் சொல்கிறாங்க. தேவைக்கு மாத்திரம் வாங்குங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் செய்யுங்க. பெண்கள் வீட்டில் இருந்து சிறு தொழில்கள் செய்யலாம். சப்பாத்தி மேக்கிங், பரோட்டா மேக்கிங், டெய்லரிங், இந்த மாதிரி சிறு தொழில்கள் செய்யலாம். செஞ்சால் வருமானம் கூட வரும், பொழுது நல்லா போகும். யார்கிட்டையும் போய் வம்பரட்டை அடிக்க வேண்டாம். கையில் காசு பணம் பொருளும்